கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிறுவனமும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக 2வது தடவை உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஏற்கனவே 1வது பகுதியில் மின்விசை கோடுகளின் இயல்புகளை பற்றி அறிந்திருந்தோம். இந்த மின்விசை கோடுகளின் எவ்வாறு மின்விசை கோடுகள் அமையும், எவ்வாறு ஏற்றங்கள் தனித்தனி நேரேற்றம் வைத்தால் மறை ஏற்றம் வைத்தால் பக்கத்தில் ஒரு 2 ஏற்றங்கள் ஒத்த ஏற்றங்கள் வைத்தால் ஒவ்வாத ஏற்றங்கள் வைத்தால் எவ்வாறு இந்த மின்விசை கோடுகள் அமையும் என்பதை நாங்கள் இந்த அத்தியாயத்தின் மூலம் தொடங்க எண்ணியிருக்கின்றேன். ஆகவே இந்த மின்விசை கோடுகளின் வடிவங்கள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் இதன் மூலம் இங்கு 2வது பகுதியின் மூலம் நாங்கள் ஆரம்பித்து அதன் மூலம் அங்கால அதன் பின்னர் நிகழும் அந்த விசைகளோட தொடர்பட்ட விடயங்களை பற்றி ஆராய எண்ணியிருக்கின்றேன் இந்த பகுதியினூடாக. ஆகவே நாங்கள் நிலை மீன்புலத்தில் ஒரு புள்ளி ஏற்றத்தை சூழ எவ்வாறு மின்விசை கோடுகள் அமையும் என்றதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு மறையேற்றம் இருந்தால் அந்த மின்விசை கோடுகள் அந்த மறையேற்றத்தை போய் சேருது. நேரேற்றம் வைக்கப்பட்டால் நேரேற்றத்திலிருந்து வெளியேறுது மின்விசை கோடுகள் வெளியேறுது. அப்போ சூழ ஒரு தனிய மறையேற்றம் இருந்தால் அந்நேரத்தில் அதுக்கு செங்குத்தாக போய் சேருது. ஒரு கோலமோ அல்லது ஒரு பொருளாக இருந்தால் அது செங்குத்தாக செல்லுது. மறையேற்றம் இருந்தால் அது எவ்வாறு அமையும் என்றது இந்த படத்தின் மூலம் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் இரு புள்ளியேற்றங்களை சூழ மின்விசை கோடுகள் எவ்வாறு அமையும் என்றதை பார்த்தா சம நேரேற்றங்கள் ஆக இருந்தால் சம நேரேற்றங்கள் பாருங்க ஒன்றை ஒன்று தள்ள போது. ஆகவே மின்விசை கோடுகள் என்ற வடிவம் நடுப்பகுதியில் மின்விசை கோடுகளை காண முடியாத பிரதேசமாக உள்ளது. ஆகவே மின்விசை கோடுகள் என்ற வடிவத்தை எவ்வாறு அமையும், விசை கோடுகள் வெளியேறு நேரேற்றம் என்றால். இதே போல் சம மறையேற்றமாக இருந்தால் எவ்வாறு அமையும்? சம மறையேற்றம் என்ற ஆக திசை தான் வித்தியாசப்படுது. இங்கே வெளியேறதாக இருக்குது, அங்கே போய் சேர்றதாக இருக்குது. ஆகவே நடுப்பகுதியில் மின்விசை கோடுகள் காண முடியாத பிரதேசமாகவும் இங்கு உள்ளது சம மறையேற்றங்கள் இருந்தால். இதே போல் அடுத்ததாக நாங்கள் சம நேர்மறையேற்றங்கள் இருந்தால் எவ்வாறு அமையும்? நேர்மறை ரெண்டும் சம நேர் பெருமெல்ல சம நேர்மறை என்று சொல்வது நாங்கள் பெருமெல்ல ரெண்டும் சமனாக இருந்தால் எவ்வாறு அமையும்? அந்த ஏற்றங்கள் ப்ளஸ் மைனஸ் என்றால் ப்ளஸில் தொடங்கி மைனஸில் போய் முடிவடைய போகுது. ஆகவே சமச்சீர்த்தன்மையாக இருக்கிற 2 சம ஏற்றங்கள் இருப்பதனால் சமச்சீர்த்தன்மையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் அடுத்ததாக சமனற்ற மறை ஏற்றங்கள் இங்கே இந்த Q2 என்பது இந்த பருமன் அதிகமாக உள்ளது. ஆகவே மின்விசைகள் எண்ணிக்கை கூட. அப்போ மின்விசைகள் எண்ணிக்கை அதிகம் என்றால் அங்கே ஏற்றத்தின் பருமன் அதிகம் என்பது பொருள். ஆகவே இந்த Q1 விட பருமனில் Q2 பெரியது. ஆகவே மின்விசைகள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஆகவே இங்கே சமச்சீர்த்தன்மை இல்லை. ஆகவே இங்கே எங்களுக்கு கூட அங்கே விசை கோடுகள் சிலைகளை அந்த மின்விசை கோடுகளை காண முடியாத பிரதேசம் இந்த Q1க்கு அண்மையில் இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சமனற்ற நேரேற்றங்களாக இருந்தால் இங்கே Q2 ப்ளஸ் ஏற்றம் கூடவாக இருந்தால் ஆக திசை மட்டும்தான் வித்தியாசத்தை காணக்கூடியது. இங்கே நோக்கி வருது, அங்கே வெளியேறுது. ஆகவே சமனற்ற நேரேற்றங்களாக இருந்தால் எவ்வாறு மின்விசை கோடுகள் அமையுது? ஒத்தேற்றங்கள் தள்ளுது, ஆகவே ஒன்றை ஒன்று வெட்டாது. அதன் பாதைகள் எவ்வாறு அமையும் என்றதையும் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக சமனற்ற எதிரேற்றங்கள் ஒன்று கொண்டு எதிரான ஏற்றங்கள் எதிரேற்றங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த இப்போ இதில் பார்த்தா ப்ளஸ் ஏற்றம் கூடவாக உள்ளது மறையேற்றத்தை விட. ஆகவே அதிலிருந்து வெளியேறுற மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அங்கே மறையேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற விசைக்கோடுகள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஆகவே அதன் வடிவம் எவ்வாறு அமையும் என்பதை இதன் மூலம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
அதேபோல் அடுத்ததாக சமனற்ற எதிரேற்றங்கள் தான், ஆனால் இங்கு மறையேற்றம் அதிகமாக உள்ளது. ஆகவே மறையேற்றம் அதிகமாக உள்ள போது மின்வீச கோடுகள் எவ்வாறு அமையுது? இங்கு அங்கே மறையேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற மின்வீச கோடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இங்கே நேரேற்றத்திலிருந்து வெளியேற மின்வீச கோடுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இதன் மூலம் நாங்கள் இதில் ஏற்றம் கூட குறைய என்பதையும் கண்டறியக்கூடியதாக அமையும். அடுத்ததாக மூன்றாவது பக்கமாக, அதாவது முதல் தனிய ஏற்றங்களை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது 2 ஏற்றங்கள் அருகருகாக வைக்கப்பட்டிருந்தால் எவ்வாறு மின்விசை கோடுகள் அமையும். மூன்றாவது ஏற்றப்பட்ட 2 சமாந்தர கடத்தும் தட்டுகளுக்கு இடையில் மீன்புல கோடுகள் எவ்வாறு அமையும் என்பது இங்கு பார்க்கக்கூடியதாக உள்ளது. அப்போ 2 இங்கே மறையேற்றப்பட்ட தட்டு, நேரேற்றப்பட்ட தட்டு, 2 கிட மின்விசை நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி மின்விசை கோடுகள் செல்லுகின்றன. அதே வேளை ஓரங்களில் ஓர விளைவு என்று நாங்கள் சொல்லுவோம். அங்கே ஏற்றத்தின் பெரம்பல் சீராக இருக்காது. ஆகவே அங்கே மின்விசை கோடுகள் வளைந்து காணப்படும். ஆகவே உள்ளுக்குள்ள சீரான புலமாக இருக்க போகின்றது, ஓரங்களில் மட்டும் சீரற்ற புலங்கள் வளைந்திருக்கு. ஓர விளைவு காரணம் அங்கே ஏற்ற செறிவு வித்தியாசப்படும் அங்கே. ஆகவே இவ்வாறு அமைகிறது ஏற்றப்பட்ட 2 சமாந்தர கடத்தும் தட்டுகளுக்கு இடையில் மீன்புல கோடுகள் எவ்வாறு அமைகின்றது என்றது இந்த படத்தின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக 4வதாக நாங்கள் புள்ளி ஏற்றத்துக்கும் புவி தொடுப்புடைய தட்டுக்கும் இடையே மீன்புல கோடுகள் எவ்வாறு அமையும். புள்ளி ஏற்றத்துக்கும் ஒரு மறை ஏற்றத்தை வைத்தால் இந்த மறை ஏற்றம் என்ன செய்ய போகுது? இந்த நேரேற்றத்தை கவரப்போகுது. நேரேற்றத்தை கவருது என்றால் என்ன அர்த்தம்? இலத்திரங்களை தள்ள போகுது. அங்கால இலத்திரங்களை தள்ள போகுது. இலத்திரங்களை என்ன செய்யும்? புவிக்கிறாங்க. ஆகவே அந்த மின்வீசு கொண்ட போக்கு இவ்வாறு அமையும். அதே போல் நேரேற்றத்தை வைத்தால் இலத்திரங்கள் எல்லாம் ஓடி வரப்போகுது இங்கே. அப்போ நேரேற்றங்கள் அங்கால வந்தால் புவியிலிருந்து இலத்திரங்கள் வந்து அங்கே நொதுவப்படுத்தும். ஆகவே இவ்வாறு அமையப்போகுது. அதேவேளை இன்னொரு விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இதுக்கு செங்குத்தாக தான் மின்விசை கோடுகள் வெளியேறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. செங்குத்தாக மின்விசை கோடுகள் செல்வதையும் அவதானிக்கக்கூடியது. ஆகவே ஒரு புள்ளி ஏற்றத்துக்கும் புவி தொடுப்புடைய தட்டுக்கும் இடையே மின்புல கோடுகள் எவ்வாறு அமைகின்றது என்றது இந்த படங்களின் மூலம் உருக்களின் மூலம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக கடத்தும் வளையம். ஒரு கடத்தும் வளையத்தை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், வளையம் அல்லது ஏதாவது ஒரு கோளப்பகுதி எப்போவும் ஏற்றம் வெளிமேற்பரப்பில் தான் தங்கி இருக்கும் என்றதும் எங்களுக்கு அவசியம் தெரிய வேண்டிய விடயம். அதாவது ஏற்றம் எப்பவும் வெளிமேற்பரப்பில் தங்கியிருக்கும், உட்பகுதியில் தங்கியிருக்க முடியாது. ஆகவே ஒரு வளையம் எடுத்து பார்த்தால் வளையத்தின் வெளிப்பக்கம் தான் ஏற்றம் இருக்க போகுது, உள்ளுக்குள்ளே ஏற்றம் இருக்காது உட்பகுதியில். ஆகவே நாங்கள் அதை இந்த படத்தின் மூலம் பார்க்கலாம். இந்த ஏற்றங்கள் எல்லாம் வெளிமேற்பரப்பில் தங்கியிருக்கு. வெளிமேற்பரப்பில் இருந்து அதிலிருந்து தான் மின்விசை கோடுகள் அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக வெளியேறதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் இவ்வாறு இப்போ இதே வளையங்கள் தான், ஆனால் நடுப்பகுதியில் ஒரு ஏற்றங்களை வைத்தால் இப்போ எவ்வாறு அமையும்? இப்போ பாருங்கோ, இந்த நேரேற்றத்தை வைத்தால் மறையேற்றம் எல்லாம் இங்கே மின்விசை கோடுகள் போகுது வெளியில். இப்போ சும்மா தனியாக ஒரு வளையத்தை வைக்கும் பொழுது மின்விசை கோடுகள் வெளியே நோக்கி இந்த உள்பகுதியில் இருக்காது. உள்ளுக்குள்ள ஒரு ஏற்றத்தை கொண்டு வைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நேரேற்றத்தை வைத்தால் இங்கே மறையேற்றத்தை நோக்கி மின்விசை கோடுகள் செல்ல போகுது. மறையேற்றத்தை வைத்தால் நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி அங்கே மின்விசை கோடுகள் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே கடத்தும் வளையத்தில் அல்லது ஒரு கோள மேற்பரப்போ ஏற்றம் வெளிமேற்பரப்பெல்லாம் தங்கியிருக்கும் என்ற அடுத்த விடயத்தையும் நாங்கள் இதிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் புள்ளி ஏற்றத்தை சுற்றி மின்புலச் செறிவு என்ற விடயத்துக்கு வருவோம். ஒரு புள்ளி ஏற்றத்தை சுற்றி மின்புலச் செறிவு எவ்வாறு அமையும்? சரியா, மின்புலச் செறிவு என்பது நாங்கள் முன்னர் கூறியது போல் ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் விசையாகும்.
ஏற்கனவே கூலோமின் விதியை பற்றி நாங்கள் அறிந்தோம். ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமன், இடப்பட்ட தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு வித சமன். அதில் இருந்து விசையை பெற்ற அந்த விசை கூலோமின் விதியிலிருந்து இந்த மின்புலச்சரிவுக்கான வரைவிலக்கணத்திலிருந்து எவ்வாறு மின்புலச்சரிவை நாங்கள் பெறலாம் என்று அவதானிக்கக்கூடியதாக இருந்தால், இந்த புள்ளி ஏற்றம் ஒன்று இருக்குது. ஒரு ஆர் தூரத்தில் ஒரு குறித்த புள்ளி இல்லை மீன்புலச்சரிவு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தால் அதை நாங்கள் பரிசோதனை ஏற்றமாக கருதுகிறோம். அந்த ஏற்றத்தை தான் நாங்கள் கருதுகிற ஏற்றம். அதில் தாக்குற மீன்புலச்சரிவு என்றது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றங்களின் பெருக்கங்களுக்கு நேர்வசமன் அந்த இணைக்கிற கோடு வழியே தான் விசை தொழிற்படும் என்று பார்த்து நாங்கள் நேரேற்றம். ஆகவே கோட்டின் வழி தான் விசைன்ற திசை, அந்த திசையில் தான் மின்புலச்சரிவு இருக்கும் என்றதும் எங்களுக்கு இந்த படத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விசையை பரிசோதனை ஏற்றத்தால் வகுப்பதன் மூலம் நாங்கள் அந்த புள்ளியில் கருதப்பட்ட கியூ என்ற புள்ளியில் உள்ள மீன்புலச்சரிவை பெறக்கூடியதாக அமையும். ஆகவே இந்த பாருங்கள், எங்களுக்கு மீன்புலச்சரிவு இ என்பது விசைங்கள் ஏற்றம், அதில் தாக்குற விசைக்கும் அந்த பரிசோதனை ஏற்றத்தை பிரிக்கும் பொழுது அந்த இடத்தில் உள்ள மீன்புலச்சரிவு எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதன் மூலம் கிடைப்பது இ சமன் கியூவின் கீழ் 4πε0 ஆர் வர்க்கம். ஆகவே எங்களுக்கு தெரியுது, ஒரு குறித்த ஏற்றத்தில் இருந்து தூரம் அதிகரித்து கொண்டு செல்ல மின்புலச்சரிவின் பருமன் என்ன செய்யும்? குறைவடைந்து கொண்டு செல்லும். தூரத்தோட மின்புலச்சரிவு குறைவடைந்து கொண்டு செல்லும் என்பது இந்த கோவையிலிருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. அதே வேளை இந்த மின்புலச்சரிவின் அலகு நான் ஏற்கனவே முன்னர் பார்த்தது போல் நியூட்டன் கூலோ -1 திருப்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம், அல்லது வால்ட் மீட்டர் -1 அமைய போகின்றது. ஆகவே மின்புலச்சரிவு இ சமன் கியூவின் கீழ் 4πε0 ஆர் வர்க்கம் என்பது ஒரு கியூ என்ற ஏற்றத்தால் ஆர் தூரத்தில் உள்ள ஒரு குறித்த புள்ளியில் விளைகிற மின்புலச்சரிவு அந்த ஏற்றத்தின் கீழ் 4πε0 ஆர் வர்க்கம் என்பதால் பெறப்படும் என்றது நாங்கள் இப்போ கூலோமின் விதியிலிருந்து பெற்றிருக்கின்றோம். இந்த மின்புலச்சரிவை கூலோமின் விதியிலிருந்து பெற்றிருக்கின்றோம். இதே போன்று மின்புலச்சரிவை பின்னர் வேறு விதமாக பெறப்போகின்றோம். இப்போ முதலாவது கூலோம் விதியிலிருந்து எவ்வாறு பெற்றோம்? கூலோமின் விதி தான் அந்த விசை. அப்போ விசைங்கில் ஏற்றம், ஆகவே கியூவுங்கில் 4πε0 ஆர் வர்க்கம். ஆகவே திருப்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், இந்த கோவை நல்ல ஞாபகமாக இருக்க வேண்டிய அதே வேளை அது இந்த திசை ஏற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே செயற்படும். அந்த கருதப்பட்ட பரிசோதனை ஏற்றம் என்றது அதில் நாங்கள் பரிசோதனை ஏற்றம் என்று சொல்கிறது ஒரு பக்கம், அல்லது ஒரு கூலோம் ஏற்றம் இருந்தால் அதில் தாக்குற விசை தான் நான் ஏற்கனவே விசை என்று சொல்லியிருக்கின்றேன். மின்புலச்சரிவு ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் விசை, அதில் ஒரு கூலோம் ஏற்றம் இருந்தால் அதில் தாக்குற விசை தான் இந்த இ கியூங்கில் 4πε0 ஆர் வர்க்கம். ஆகவே அடுத்ததாக நாங்கள் என்ன மாதிரி தூரத்தோடு மாறுபடும் என்றால், நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல் என்ன, அதாவது தூரம் கூட கூட நேர்மாறு வர்க்க விதிக்கு அமைய குறைவடைந்து கொண்டு செல்லுகின்றது. ஆகவே இ நேர்வீத சமன் 1/r வர்க்கமாக இருக்கு, அல்லது ஆர் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீத சமனாக அமைகின்றது. ஆகவே தூரம் கூட கூட மின்புலச்சரிவு குறைஞ்சு, அப்போ நல்ல தூரத்துக்கு போக மின்புலச்சரிவு 0க்கு போய்க்கணும், முடிவிலிக்கு போய்க்கணும். ஆகவே இந்த வரைவு எங்களுக்கு நாங்கள் ஏற்றங்கள் இருந்தால் எவ்வாறு அதில் எங்களுக்கு மின்புலச்சரிவு தூரத்தோடு மாறும் என்ற வரைவு நிச்சயமாக எங்களுக்கு பல்வேறு வினாக்களுக்கு அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு பக்கம். தூரத்தோடு எவ்வாறு மாறுபடும் ஏற்றங்கள், இப்போ நான் தனியே ஒரு புள்ளி ஏற்றத்தை மட்டும் கதைக்கிறேன், பல ஏற்றங்கள் 2 நேரேற்றங்கள் வைச்சால் எவ்வாறு மின்புலச்சரிவு மாறுபடும், நேரேற்றத்தையும் மறையேற்றத்தையும் வைச்சால் எவ்வாறு மாறுபடும், ஏற்றத்தின் பெருமன் மாறுபடும். நாங்கள் ஏற்கனவே அந்த ஏற்றங்களை பற்றி எல்லாம் அவதானித்தோம். அந்த ஏற்றங்களுக்கு இடையிலே மின்புலச்சரிவு எவ்வாறு மாறுபடும் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதற்கு அடிப்படை இந்த தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்வீத சமன், வர்க்கத்துக்கு நேர்மாறு வீத சமன், அதாவது இ நேர்மாறு வீத சமன்
தூரத்தின் வர்க்கம். அடுத்ததாக நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். இந்த உதாரணத்தில் முதலாவது விடயம், இந்த உதாரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 6000 நியூட்டன் கூலோம் -1 சீரான மின்புலத்தில் 1.6 தர 10⁻19 கூலோம் ஏற்றமுடையதும் 9 தர 10⁻31 கிலோகிராம் திணிவுடையதுமான இலத்திரன் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பின்வருவனத்தை கணிக்க. இலத்திரனில் தாக்கும் விசை, இலத்திரனின் ஆர்முடுகள், அது ஓய்விலிருந்து ஆரம்பித்து 48 சென்டிமீட்டர் தூரத்தை செல்ல எடுத்த நேரம், மூன்றையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இலத்திரனில் தாக்குற விசை என்றால் உங்களுக்கு தெரியும், இலத்திரன் மறையேற்றம் என்று. ஆகவே மின்புலத்துக்கு எதிர் திசையில் தான் விசை தாக்கும் என்பது தெரியும். ஆகவே நாங்கள் அதை சிறிய படங்கள் மூலம் நாங்கள் குறித்தால் எங்களுக்கு அதை சரியாக பூரணமாக விளங்குவதற்கு இலகுவாக அமையும். அப்போ புலத்தின் திசை எங்கே இருக்குது, விசை எங்கே இருக்குது என்றதை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இலத்திரன் மின்புலத்தின் திசை நான் இந்த திசையில் காட்டியிருக்கிறேன். அதுக்கு எதிர் திசையில் தான் இலத்திரனில் தாக்குற விசையாக அமைகின்றது. இலத்திரனில் தாக்குற விசை அதுக்கு எதிர் திசை, மீன்புலத்துக்கு எதிர் திசை. ஏன் இலத்திரன்றது மறையேற்றம். ஆகவே மீன்புலத்துக்கு எதிர் திசை என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த திசையில் நாங்கள் மின் விசை F = EQ, சரி, இலத்திரனில் தாக்குற விசை, ஆகவே FE என்று குறிக்கப்பட்டிருக்கிறேன். FE = EQவில் நாங்கள் மின்புலச்சரிவு தெரியும். ஆகவே அதிலிருந்து நாங்கள் ஏற்றம் தெரியும். ஆகவே ரெண்டையும் பெருக்கும் பொழுது என்ன, 6000 மின்புலச்சரிவு, அதன் ஏற்றம் 1.6 தர 10⁻19 பெருக்கும் போது கிடைப்பது 9.6 தர 10⁻16 நியூட்டனாக அமைகின்றது. ஆகவே மின்புல அந்த இலத்திரனில் தாக்குற விசை, இந்த பெருமன் இவ்வாறு அமையும். அடுத்ததாக இலத்திரன் ஆர்முடுகளை பற்றி கேட்டிருக்கு. ஆகவே இந்த திசையில் தான் இலத்திரன் அசையுது. ஆகவே இந்த திசையில் ஆர்முடு இருக்க போகுது. நான் என்னுடைய படத்தின்படி கிடை திசையில் நான் கிரிக்கெட் புலத்தின் திசை இங்கே, இலத்திரனில் தாக்குற விசை அங்கே. ஆகவே இலத்திரனில் ஆர்முடுகள் காண்பதற்கு நாங்கள் நியூட்டன் விதியை பயன்படுத்த F = ma. ஆகவே அதன் திணிவு தெரியும், விசை தெரியும், ஆர்முடுகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஆர்முடுகள் F = ma பயன்படுத்துகிறோம். ஆகவே அதில் இருந்து எங்களுக்கு இதில் FE அதாவது இலத்தில் தாக்குற விசை ஆர்முடுகள் என்றது FE/m 9.6 தர 10⁻16 அதே மாதிரி இலத்தின திணிவு 9 தர 10⁻31 ஆகவே பிரிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைப்பது 1.6 தர 67 தர 10⁻15 மீட்டர்/s -2 ஆக அமைகின்றது. சரியா? ஆகவே இந்த ஆர்முடுகள் ஒரு பெரிய ஆர்முடுகள் என்பதை எங்களுக்கு, ஆகவே இந்த ஆர்முடுகளோடு 48 சென்டிமீட்டர் நகர வேணுமென்றால் நாங்கள் அதே திசையில் நாங்கள் நேர்கோட்டு மாற ஆர்முடுகள் இயக்க சமன்பாட்டில் S = ut + ½ at வர்க்கம் அதை பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு அதுக்கடுத்த நேரத்தை பற்றி அறியக்கூடிய 48 சென்டிமீட்டர் தூரம் செல்ல எடுக்கிற நேரம் என்ன, S = ut ½ at. அதே திசை காவி கணியம் என்பதால் திசையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த திசையை போட்டு எடுக்கிற நேரம். நான் இங்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த 1.067 தர 15 என்ற பெறுமதியை நான் ஆர்முடுகளுக்கு பிரதியிடவில்லை. ஏற்கனவே முன்னர் 9.6/9 தர 10⁻15 என்றதை போடுகின்றேன். ஏன் இந்த பின்னங்களை போடும் பொழுது எங்களுக்கு சுருக்கலும் இலகு, அதே வேளை சரியான பெறுமதியும் கிடைக்கும். இப்போ இந்த பெறுமதியை நீங்கள் இதில் உணர்ந்து போட்டால் இந்த தீக்கு சரியான பெறுமதி கிடையாது, அது ஒரு அன்னளவான பெறுமதி. ஆகவே அந்த பெறுமதியை அப்படியே பிரதிகிறது
எங்களுக்கு இலகுத்தன்மையுடன் சரியான பெறுமதியை எடுப்பதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த உதாரணத்தின் மூலம் ஒரு இலத்திரன் தாக்குற விசை அது ஆர் முடிந்தது, எவ்வளவு நேரத்தில் ஒரு குறித்த தூரத்தை சென்றடையுது என்றது எல்லாத்தையும் நாங்கள் மிகப்பெரிய ஆர் முடுகலாக இருக்குது, மிக குறைந்த நேரத்தில் அடையுது என்றதெல்லாம் இங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த உதாரணத்தின் மூலம். அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அடுத்த உதாரணம் 10 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரம் ஏபிசிடினது உச்சிகள் ஏபிசிடியில் ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளது. சதுரத்தின் மையம் ஓவில் விளையில் மீன்புலச் செறிவை காண்க என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் ஒரு சிறு படம் வரைவதன் மூலம் அந்த ஏற்றங்களை வடிவாக குறிப்பதன் மூலம் அதில் தாக்குற அந்த மையத்தில் மீன்புலச் செறிவு எவ்வாறு பெறலாம் என்பதை நாங்கள் சற்று அவதானிப்போம். கவனியுங்கள். இப்போ நான் இந்த விசைகள் எல்லாத்தையும் ஏற்றங்கள் எல்லாத்தையும் குறிச்சிருக்கு. இந்த சதுரத்தில் ஏயில் ஏற்றம், பியில் ஏற்றம், சியில் ஏற்றம், டியில் ஏற்றம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் கூலோமின் விதி நாங்கள் அதை பார்க்கும் பொழுது தாக்குற விசை அந்த இணைக்கிற கோடு வழியே தொழிற்படும் என்று நாங்கள் அவதானித்தோம். இங்கு பாருங்கள், என்ன ஏ என்ற ஏற்றத்தால் ஓவில் தாக்குற விசை என்றால் உங்களுக்கு தெரியும், உண்மையாக மின்புலச் செறிவுன்றது ஓரலகு ஏற்றத்தில் தாக்குற விசை. அப்போ இதில் ஒரு கூலோம் ஏற்றம் இருப்பதாக கருதினால் இரண்டு மொத்த ஏற்றங்கள் தள்ளும். ஆகவே ஏ ஆல வார விசை இஏ என்று நாங்கள் அதை குறித்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி சியால தாக்குற விசை அதே இணைக்கிற கோடு வழியே ஓவில் தாக்குற மின்புலச் செறிவை, அதாவது நான் திருப்பம் விசை என்று சொன்னோம், ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் விசை, அதான் மின்புலச் செறிவின திசை எங்களுக்கு ஈசி என்று குறிக்கொண்டு. அதே போல் பிஐயும் டிஐயும் எடுத்தால் டியால தாக்குற டியால ஓவில மின்புலச் செறிவு மேல் நோக்கி அமையுது இடி. அதே மாதிரி பியால ஓவில உள்ள மின்புலச் செறிவு கீழ் நோக்கி அதுக்கு எதிராக இருக்கு. என் ஒத்த ஏற்றங்கள் ஒன்று தள்ளும் என்று தெரியும். அந்த வகையில் மீன்புலச் செறிவை குறித்தாயுது. இப்போ இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்தா, இது ரெண்டு விலையில் மீன்புலச் செறிவை காணுவோம். என் ஒரே கோடண்ட ஒன்றுலேருந்து ஒன்றை கழிக்கணும். அப்போ இதில் இசியா இஏஆ பெரியது என்றதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குமே. ஏ என்றது இஏ என்றது 2 தர 10⁸ என்று ஏற்றத்தால் வருது. இசி என்றது 4 தர 10⁸ என்று ஏற்றத்தால் வருது. ஆகவே இது பெரியதாக இருக்க போது சி பெரித இசி பெரிதாக இருக்க போது. ஆகவே இந்த திசையில் தான் இந்த 2 ஏற்றத்தாலும் வர விலையில் மீன்புலச் செறிவாக அமையும், அதாவது ஏ நோக்கியதாக அமையும். அதே போல் இந்த பிஐயும் டிஐயும் எடுத்து பார்க்கும் பொழுது டியில் உள்ள ஆலவார மின்புலச் செறிவு 5, அங்கே 3. ஆகவே இதால வார விளைவு கூட. ஆகவே மேல் நோக்கி இருக்க போது விளைவாக இந்த திசையில் இருக்க போகுது. அப்போ நாங்கள் அதையும் இதிலிருந்து அவதானிக்கக்கூடியது. படத்துக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு. அடுத்தது என்ன, இங்கே பாருங்கோ, அப்படி 2 இப்போ மீன்புலச் செறிவு இ என்றது இந்த தூரம் ஓ ஏ அல்லது மையத்துக்கும் முனைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் 10 சென்டிமீட்டராக அமையும் என்று தெரியுது. அதே வேளை இந்த திசையில் உள்ள மீன்புலச் செறிவை நாங்கள் என்ன பிறகுல, அதாவது என்ன செய்ய போகிறோம் பாருங்கோ, ஓவில் ஏகமசி இனாலான மின்புலச் செறிவு E1 எடுக்கிறேன். இசி மைனஸ் இஏ, அதாவது சி ஏற்கனவே நான் பெரியது என்று சொல்லிட்டு 4 ஏற்றத்தால் வரும். 4 தர 10⁸ இங்கே 2. ஆகவே விளைவாக இங்கே இருக்கு. என்னொன்றையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே 2 இங்கே 4. அப்போ கழிபடைகள் ஏற்றம் தான் கழிபட்டு வரப்போகின்றது. அப்போ வித்தியாசம் எத்தனை? 2. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 5 3 வித்தியாசம் 2. ஆகவே இந்த திசையில் உள்ள மின்புலச் செறிவும் இந்த திசையில் உள்ள மின்புலச் செறிவும் பெருமெல்ல சமனாகும் என்பது எங்களுக்கு படங்கிருனுடனே ஒரு ஐடியா வந்துட்டு. ஆகவே விலையில் மின்புலச் செறிவு நிலைக்குத்தாக மேலே இருக்கும் என்று நான் கேள்வியை செய்ய முதலே குறித்தாய். இந்த திசையெல்லாம் மின்புலச் செறிவு இருக்கு. சில
எண்ணக்கருக்கள். ஆகவே ஏற்றங்களின் வித்தியாசத்தில் தான் தங்கியிருக்கு மீன்பிழைச்சரிவு. தூரங்கள் சமன், இந்த தூரம் சமன், இந்த தூரம் சமன். ஆகவே இதில் வார விளையில் மீன்பிழைச்சரிவு அப்போ ஒன்றை கண்டாலே எங்களுக்கு காணும். இந்த விடயத்தை கண்ட ஈவனை கண்டா அதே பெருமன் விளைவாக இங்கே இருக்க போகுது. ஏன் ஆக வித்தியாசத்தில் தங்கி இருக்கு என்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய. பாருங்கோ, நான் ஏற்றங்கள் வித்தியாசம் கியூவின் கீழ் 4πε0 r வர்க்கம். ஆகவே 1/4πε0 r வர்க்கத்தை எடுத்தால் QC மைனஸ் QA, சி தான் பெரிது, நாங்கள் எவ்வாறு குறிச்சிருக்கோம். ஆகவே இதில் இருந்து 1/4πε0 பெறுமதி தெரியும் 9/19. ஆர் என்றது இந்த தூரம் 10 சென்டிமீட்டர், QCயும் QAயும் தெரியும். சரி, அப்போ இதே போல் தான் அங்கே என்ன வித்தியாசம் பெறும்? இங்கே QC மைனஸ் QA போல் டியிலும் பியிலும் வரப்போகிற என்ன QD மைனஸ் QB, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சமனாத்தான் இருக்கு. ஆகவே சில கேள்விகளை நாங்கள் இந்த கேள்வியில் நாங்கள் வளமையாக செய்யல ஒவ்வொன்று எடுத்து செய்ய வெளிக்கிட்ட அது சிக்கலாக மாறும் ஒரு பக்கம். அதே நேரத்தில் அந்த கேள்வியை எங்களுக்கு ஏதோ ஒரு கடினத்தன்மை என்றதை உணரக்கூடிய தன்மையாக இருக்கு. இது இலகுவாக நாங்கள் என்ன எங்களுக்கு முதலாவது என்ன நடக்குது, அங்கே எப்படி இருக்கும் என்றதை ஒரு படத்தின் மூலம் அறிஞ்சு கொண்டு அதுக்கேற்றபடி நாங்கள் கேள்விகளை செய்ய தொடங்கும் பொழுது அது மிக இலகுவாக மாறும். ஆகவே இவ்வளவு இலகுவாக இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்குது. நான் ஒன்று எடுத்து போட்டு அடுத்த ரெண்டதுக்கு அடுத்த பகுதிக்கு இதே போல் அமையும் என்று சொல்லிட்டு போகலாம். அதுக்கு தெளிவான படங்கள். அப்போ நிச்சயமாக நாங்கள் இதில் ஒரு சிறிய கேள்விகளாக இருந்தாலும் சிறிய படங்களை அழகாக கீறி அதன் மூலம் விளக்கத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளை நீங்கள் இறங்கும் பொழுது, அந்த கேள்விகளை நீங்கள் உள்ளிடும் பொழுது அந்த இலகுத்தன்மையும் முழுமையான விளக்கத்தையும் பெறலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பவும் சொல்லுகின்றேன், அந்த கோட்டின் வழியே செயற்படும் ரெண்டு பக்கம். ஏன்னா மின்புலச்சரிவு என்றது ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் விசை. அப்போ இதில் ஒரு கூலம் இருந்தால் இந்த ஏற்றத்தால் தாக்குற விசை எப்படி இருக்கும்? இதில் மறையேற்றம் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கவர்ந்திருக்கு. நேரேற்றம் மறையேற்றம் கவர். ஆகவே அவ்வாறான விடயங்களை நாங்கள் தெளிவாக்கி கொண்டு ஏன்னா ஆகவே இந்த புலச்சரிவை குறிச்சாச்சு. இனிமேல் பெருமங்களை பிரதியிடுவோம். பிரதியிடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன 1/4πε0 பதிலாக 9/19 தூரம் நாங்கள் 10/10 2 என்ன கியூவின் 4πε0 r வர்க்கம் கீழே போட போகிறோம். வர்க்கம் பெற போகின்றது 4/2 2 சரியா? ஆகவே அதில் ஏற்றத்தின் பெறுமதியை போட்டு சுருக்கும் பொழுது நாங்கள் இங்கே எங்களுக்கு 18,000 நியூட்டன் கூலம் -1 அமைகின்றது. சரி, 4/10 6 மைக்ரோ கூலம் 6 பெறப்போகின்றது. அதன் மூலம் இந்த பெறுமதியை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நான் இதே போல் நான் என்ன செய்ய போகிறேன்? மற்ற ரெண்டாலும் வார புலச்சரிவை அதே பெறுமதி. ஆகவே நான் ஒன்றும் தூரம் மாறையில், ஆகவே அதே பெறுமதியை போட்டாச்சு. அப்போ ரெண்டும் ஒன்று கொண்டு என்ன செங்குத்தாக இருக்க போகின்றது. ஏன் சதுரம் என்றால் செங்குத்தாக இருக்க போகுது. விளையில் மீன்பிழைச்சரிவு அதின் நடுவாக செல்வதால் 45 பாகை. ஆகவே 2e cos 45 என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. விளையில் மீன்பிழைச்சரிவு 2e1 10 சமன் என்று சொல்லிட்டேன். 45 cos 45 அதை பிரதியிடும் பொழுது நாங்கள் என்ன 2e1 cos 45 1/√2 அல்லது 0.707 என்றதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை பயன்படுத்துகிற மூலம் நாங்கள் புலச்சரிவின் பெருமென காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு புலச்சரிவு மேல் நோக்கி தொழிற்படுது. ஆகவே எவ்வாறு இந்த மீன்பிழைச்சரிவை காண்றது என்றதை இந்த கேள்வி மூலம் நீங்கள் புரியலாம். திசையும் மேல் நோக்கி அமைகின்றது. ஆகவே புலச்சரிவு எவ்வாறு இலகுவாக காண சுருக்கமாக இப்போ எப்பொழுதும் கேள்விகள் நாங்கள் வினாக்களை அணுகும் பொழுது ஆரம்பத்திலேயே பிரதியிட்டு கொண்டு செல்வதை குறைத்து இறுதியாக பொதுக்கோவையாக சென்று
அதன் மூலம் இறுதி தீர்வுக்கு வருவது சிந்திக்கிற ஆற்றலையும் அதிகரிப்பதோடு இலகுத்தன்மையையும் உணரக்கூடியதாக அமையும். சரியா? இலகுத்தன்மையையும் உணரக்கூடியதாக உள்ளது. ஆகவே எப்போதும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய விடயம், நீங்கள் இறுதி வரை பொதுக்கோவையாக சென்று இறுதியாக பிரதிடுங்கள். அதன் மூலம் இலகுத்தன்மையை உணரலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்வியை பார்க்க போகிறோம். அப்போ இந்த கேள்வியை பார்த்தோன்னே உங்களுக்கு விடையை இலகுவாக கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதே நிலத்தான் எடுத்திருக்கிறேன். ஏபிசிடின்ற உச்சிகள் ஒவ்வொன்றிலும் ஒரே அளவு ஏற்றத்தை எடுத்திருக்கின்றேன். அப்போ ஒரே அளவு ஏற்றம் எடுத்தால் இப்போ முதல் செய்த கேள்வியின் அனுபவத்தில் இருந்து என்ன கிடைக்கும் வேண்டதை நீங்களே கேள்வியை சொல்ல முதலே விடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன். ஆகவே விளையில் மீன்பிளச்சரிவு எல்லாம் சம பருமன் எதிரெதிர் திசை விளையில் மீன்பிளச்சரிவு 0வாக இருக்க போகுது. அப்போ இந்த இஏ இபி இசி இடி எல்லாம் சம மீன்பிளச்சரிவாக இருக்க போகுது, எதிரெதிராக இருக்க போகுது. ஆகவே மீன்பிளச்சரிவு பருமனில் சமனாக இருக்க போது, திசையில் எதிராக இருக்க போது. ஆகவே விளையில் ஓவில் மீன்பிளச்சரிவு 0 என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக அமையும். ஆகவே இந்த கேள்வி இலகுவான கேள்வி என்றதை நாங்கள் அதன் மூலம் பெற்ற அனுபவத்திலிருந்து வேகமாக இதை நகரலாம் என்றதை எங்களுக்கு விளங்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் ஒரு பல்தேர்வு வினாவுக்கு செல்லுவோம். இந்த பல்தேர்வு வினாவில் நேராக ஏற்றிய உலோக கோளம் ஏயும் ஏற்றாத உலோக கோளம் பியும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக வைக்கப்பட்டுள்ளன. பின்வரும் வரிப்படங்களில் எது இவ்விரு கோளங்களின் அருகாமையில் உள்ள மீன்புலத்தை திறம்பட வகை குறிக்கின்றது? மீன்புலத்தை திறம்பட வகை குறிக்கிறது கேட்டு. ஆகவே ஏற்றப்படாத கோளம் ரெண்டாவது அர்த்தம் என்ன? நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே அதை பற்றி அறிந்தோம். ஏற்றப்படாத கோளம் என்றால் சம நேரேற்றங்களும் சம மறையேற்றங்களும் அங்கு இருக்கும். ஏற்றப்பட்ட கோளம் இங்கே நேரேற்றம். ஆகவே நேரேற்றம் என்றால் நாங்கள் மின்விசை கோடுகள் வெளிநோக்கித்தான் செல்லும் என்பதும் தெரியும். மறையேற்றம் என்றால் உள்நோக்கி மின்விசை கோடு செல்ல போகுது, நேரேற்றம் என்றால் வெளிநோக்கி செல்ல போகின்றது என்றதும் தெரியும். ஆகவே ஒரு ஏற்றப்படாத கோளம் என்றால் அந்த கோளத்தை நோக்கி செல்லுகின்ற மின்விசை கோடுகளின் எண்ணிக்கையும் வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகளின் எண்ணிக்கையும் சமனாக அமைதல் வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வகையில் இந்த 5 விடைகளில் பொருத்தமான விடை. ஆகவே இந்த வினாவில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது பி மின்னேற்றப்படாத கோளம். அப்போ முதலாவது படத்தை பார்க்கும் பொழுது அங்கே மின்விசை கோடுகளின் போக்கே பிழையாக அமைகின்றது. ஏன்? போகிறதும் வாரதும் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே அங்கே எல்லாம் என்ன போகிற வெளியேறது 4 வெளியேற, அதே நேரத்தில் நேரேற்றத்தை நோக்கி செல்ல முடியாது, நேரேற்றத்தை வெளியேற வேணும் என்று தெரியும். ஆகவே அந்த வகையில் இங்கே வெளியேறுது, அங்கே உள்ளுக்குள்ளே போகுதுன்றால் ஒரு நேரேற்றப்பட்ட கோளக்கடத்தி என்றால் அதுலேருந்து மின்விசை கோடுகள் வெளியேற வேண்டும். அந்த வகையில் முதலாவது பிழை. ரெண்டாவது படத்தை பார்க்கும் பொழுது எல்லா ஏலேருந்து வெளியேறுகின்றது மின்விசை கோடுகள். பியில் பார்க்கல 4 மின்விசை கோடு போய் சேருது, 4 மின்விசை கோடு வெளியேறுது. ஆகவே அது சரியாக அமைகிறது. அதே நேரத்தில் அந்த செங்குத்தாக வெளியேறுது. ஆகவே பொருத்தமான விடையாக இரண்டாவது விடை அமைகின்றது. அப்போ மின்விசை கோடுகள் என்றது என்ன, மின்விசை கோடுகள் என்றால் என்ன என்றது ஏற்கனவே நாங்கள் சரியாக புரிந்து வைத்தால் இந்த விடை அளிப்பதில் எந்த ஒரு விடயம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க முடியாது.
ஏன் ஏற்கனவே மின்விசை கோடு என்றால் என்னென்று தெரியும், ஒரு ஏற்றப்படாத கோலம் என்றால் என்னென்று தெரியும். அப்போ சம எண்ணிக்கையான மின்விசை கோடுகள் போனால் அதையில வெளியேறணும் என்றதை மறைந்தால், ஒரு நேரேற்றம் என்றால் மின்விசை கோடுகள் வெளியேறணும், மறையேற்றம் என்றால் உள்ளுக்குள்ளே போகணும் என்றதெல்லாம் மின்விசை கோடுகளை பற்றி நாங்கள் படங்கள் பார்த்தோம். ஆகவே அதன் மூலம் இதை இலகுவாக இந்த கேள்வியை நாங்கள் பெறக்கூடியதாக உள்ளது. இந்த விடையை இது ஒரு நாங்கள் பழைய பல்வேறு வினாக்களை வந்த ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியாக நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் இந்த கேள்வியை பாருங்க. சமபக்க ஐங்கோணி ஒன்றில் 4 உச்சிகளில் +q ஏற்றமும் 4 உச்சிகளில் +q ஏற்றமும் ஈயில் -q ஏற்றமும் வைக்கப்பட்டுள்ளது. மையத்தில் இருந்து உச்சிக்கான தூரம் a ஆகும். உச்சிக்கான தூரம் a. மையம் ஓவில் மின்புலச்சரிவின் பருமனின் திசையும், மையம் ஓவில் மின்புலச்சரிவின் பருமனும் திசையும். ஆகவே இந்த கேள்வியை பார்த்தா இப்ப எல்லா உச்சிகளிலும் பிளஸ் ஏற்றம் இருந்தா என்ன நடக்க போகின்றது? எல்லாம் ஒன்று ஒன்று அதில் நீங்கள் அந்த இணைக்கிற கோடு வழியே செயற்படும், அதால் இணைக்கிற கோடு, இதால் இணைக்கிற கோடு. அப்படி பார்த்தா ஓவில் சமச்சீராக சம 5 கோணங்களில் எல்லா பக்கமும் மீன்புலச்சரிவு இருக்க போது அந்த சந்தர்ப்பத்தில் பூச்சியமாக வரப்போகின்றது. ஆகவே இதில் -q ஏற்றம் வைக்கும் பொழுது அந்த ஓவில் 1 கூலோம் இருப்பதாக கருதினா அது கவர்ச்சி விசை. ஆகவே இப்போ ++ இருந்தால் எல்லாம் பூச்சியம். அப்போ ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸாக இருக்கீங்களா, அந்த மைனஸ் ஏற்றத்தால் மின்புலச்சரிவு எங்களுக்கு கிடைக்க போகின்றது. அது மட்டும் அப்போ அதே திசை ஈயிலிருந்து ஓவை நோக்கியதாக இருக்குது. அந்த வகையில் ஈயிலிருந்து ஓவை நோக்கியதாக இருந்தென்றால் எங்களுக்கு தெரியுது 3வது விடையோ 5வது விடை சாத்தியம் இல்லை, மிச்சம் 3 விடை தான் சாத்தியம். அதுவும் அந்த ஏற்றத்தலையின் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதில் நாங்கள் நேரேற்றத்தை வைத்திருந்தால் விளைவாக பூச்சியம் வந்துடும். ஆகவே அதால் அந்த ஏற்றத்தால் வார மின்புலச்சரிவு மட்டும்தான் தொழிற்பட போகிறது. ஆகவே கியூவின் கீழ் 4πε0 a வர்க்கம் OQ வழியே தொழிற்படும் என்பது இந்த வினாவில் பெறக்கூடியதாக உள்ளது. ஆகவே திருப்பவும் நான் இதை சொல்லுகின்றேன், எல்லாம் சம ஏற்றங்களாக இருந்தால் மையம் ஓவில் மின்புலச்சரிவு பூச்சியமாக இருக்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சம இடைவெளியில் சம விலையில் மின்புலச்சரிவு பூச்சியமாக அமைகின்றது, மைனஸ் ஏற்றம் வைக்கும் பொழுது அதால் வார மின்புலச்சரிவு தான் பெறப்போகின்றது. ஆகவே கியூவின் 4πε0 a வர்க்கம் OQ முதல் திசை அந்த மறை ஏற்றம் நேரேற்றம் 1 கூலம், ஆகவே அது நோக்கியதாக அமைகின்றது. ஆகவே இந்த வினாவில் நாங்கள் அதை விளங்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக பார்க்க போனால் அடுத்த வினாவுக்கு வருவோம். இந்த வினாவில் 3 சர்வசமனான நேரேற்றங்கள் சமபக்க முக்கோணி ஒன்றின் முனைகளில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வேற்றங்களில் உருவாக்கப்படும் பாயக்கோடுகள், இந்த பாயக்கோடுகள் என்பது மின்விசை கோடுகள் சரியாக காட்டுவது. ஆகவே இப்போ நாங்கள் எங்களுக்கு பாயக்கோடுகள் மின்விசை கோடுகள் என்றால் என்னென்று தெரியும். இப்படி தொடர்ச்சியாக இருக்க முடியாது. ஏன், அங்கு நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும், நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும். ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இருந்து. அப்போ இதில் எந்த விடை இதில் பொருத்தமான விடையாக அமைகின்றது? ஆகவே முதலாவது விட சாத்தியமில்லை, இஞ்சையும் தொடர்ச்சி இருக்குது, சாத்தியமில்லை, வட்டமாக காட்டியிருக்கு, தொடர்ச்சியாக இருக்க முடியாது. அங்கே வெளியேறுது என சிலதுகள் உள் செல்லுது. ஏன், ஒத்த சம நேரேற்றங்கள், ஆகவே செல்ல இயலாது அது போல். ஆகவே அதுவும் சாத்தியமில்லை.
ஆகவே அதிலிருந்து வெளியே இதில் 5வது விடையை பார்த்தால் அங்கே செல்லுது மின்விசை கோடுகள். ஆகவே அதுவும் சாத்தியமில்லை. இங்கே ஒத்த ஏற்றங்கள் என்றால் ஒன்று தள்ளப்போது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற விடை 4வது விடையாக அமைகின்றது, இலகுவாக அமைகின்றது. ஓகே, ஆகவே இவ்வாறு நீங்கள் இலகுவாக ஒரு பாயக்கோடுகள், இந்த பாயக்கோடுகள் என்றது மின்விசை கோடுகள் என்ற மின்விசை திருப்பவன் ஞாபகப்படுத்த வேண்டிய. அப்போ இவ்வாறு சில கடினமான கேள்வி என்று நினைக்கிறது எல்லாம் இலகுவாக நீங்கள் புரிகிறதுக்கு என்ன தேவை? ஆரம்ப அடிப்படை வரைவிலக்கணங்கள். மின்விசை கோடு என்றால் என்ன, மின்புலச் செறிவு என்றால் என்ன, அதன் இயல்புகள் என்ன, ஒத்தேற்றங்கள் ஒன்றையொன்று தள்ளும், மின்விசை நேரேற்றத்திலிருந்து வெளியேறும், மறையேற்றத்தில் செல்லும் என்ற கருத்துக்கள் தெரிந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் மிக இலகுவான கேள்வியாக உங்களுக்கு என்ன கடின கேள்விகள் எல்லாம் இலகுவாக மாறும். இந்த வினாவில் நீங்கள் இலகுவாக 4வது விடையை பெறக்கூடியதாக உள்ளது. 1வது விடையில் தொடர்ச்சியாக இருக்க முடியாது மின்விசை கோடுகள். அதே மாதிரி இங்கேயும் தொடர்ச்சியாக மின்விசை கோடு அதுவும் சாத்தியமில்லை. ஆகவே அங்கே ஒத்தேற்றங்கள் என்றால் தள்ளும், அப்படி சேர முடியாது. அடுத்தது இங்கே நோக்கி செல்ல முடியாது. ஆகவே இலகுவாக நாங்கள் 4வது விடைக்கு செல்லக்கூடியதாக உள்ளது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க வெளியிட்டால் மின்புலத்துக்கான பாய மாதிரி என்ற பகுதிக்குள்ள உள்ளடப்போம். ஆகவே இதுவரை பார்த்த விடயங்கள் நாங்கள் மின்புலச் செறிவு, மின்விசை கோடுகள், அந்த மின்விசை கோடின் இயல்புகள், அது எவ்வாறு அமையும் என்ற வினாக்களை பற்றி, அதால் தாக்குற விசைகள் பற்றி அறிந்தோம். இப்போ அடுத்ததாக இந்த மின்புலத்துக்கான பாய மாதிரி, ஒரு மாடல். என்ன பாய மாதிரி? தினத்தை இப்போ ஏன் அறிய போகிறோம், இதை பற்றி என்ன தேவை இருக்கு எங்களுக்கு? இந்த மின்புலத்துக்கான பாய மாதிரி என்பது ஒரு மின்புலத்தை கண்டுபிடிப்பதற்கான, ஒரு மின்புல செறிவை கண்டுபிடிப்பதற்கான ஒரு எண்ணக்கரு, அதுக்கு ஒரு மாடல். அப்போ இவ்வாறு ஒரு வரவிலக்கணத்தை கொடுத்து வச்சு அதன் மூலம் நாங்கள் மீன்புலச்செறிவு, வெவ்வேறு பிரதேசங்களில் உள்ள மீன்புலச்செறிவை எவ்வாறு காணலாம் என்பதற்கான ஒரு மாடல். இந்த மாடலை உருவாக்கி தான் அடுத்த கொள்கையை நாங்கள் அறுக்க போகின்றோம். அதாவது ஒரு புலத்துக்கான பாய மாதிரி என்பது ஒரு கருதப்பட்ட பரப்பி, அதனூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகள் காட்டியிருக்கின்றேன். மின்விசை கோடுகளின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படுவது மின்புலச்செறிவு. நான் ஏற்கனவே சொன்னது போல் எண்ணிக்கை கூடினா மின்புலச்செறிவு. அப்போ கோடுகளால் தான் நாங்கள் மின்புலச்செறிவை காட்டலாம். ஆகவே இந்த மின்புலம் இந்த ஏ பரப்புக்கு செங்குத்தாக மின்விசை கோடுகள் சென்றால் மின் பாயம் இ என்ற குறியீட்டால் குறிக்கிற மின் பாயம் இ தர ஏ ஆல் தரப்படும் என்று பார்க்கிறோம். இந்த மின்புலச்செறிவு தர இந்த பரப்பு தான் மீன் பாயம். அந்த பரப்புக்கு அந்த மின்விசை கோடுகள் என்னவாக இருக்க வேண்டும்? செங்குத்தாக அமைதல் வேண்டும். ஓகே, இந்த மின்விசை கோடுகள் இந்த கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். எங்களுக்கு செங்குத்தாக அமைதல் வேண்டும். ஒரு வரவிலக்கணத்தை பார்க்க வேண்டியது ஏ பரப்புக்கு செங்குத்தாக. இப்போ செங்குத்தாகன்றது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிறது. இது வரவிலக்கணம். நாங்கள் வரவிலக்கணத்தை எவ்வளவுக்கு மிக தெளிவாக புரிஞ்சு வச்சு எங்களுக்கு அங்கே கேள்வியில் செய்கிறது இலகுவா சிந்திக்கிறது இல்லை. ஆகவே இந்த பரப்புக்கு செங்குத்தாக மீன்புலச்செறிவு ஈ ஆயின் அப்பரப்புக்கு செங்குத்தான மீன்பாயம் φe ஆனது φe சமன் E × A ஆல் தரப்படும். φ சமன் E × A ஆல் தரப்படும். மின்புலச்செறிவு தர பரப்பு தான் மீன்பாயம் E × A ஆல் தரப்பட போகின்றது. ஆகவே இது மீன்பாயம், இது மின்புலச்செறிவு. அப்போ மீன்பாயம், பாய மாதிரி அல்லது பாயம், இது காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? இப்போ மீன்புலச்செறிவு காவிக்கணியம், மீன்பாயம் எண்ணிக்கணியம். ஏன்? கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தான மின்விசை கொடுக்கலாம் எங்களுக்கு தேவை, அந்த பருமன் தான் தேவை.
இப்போ ஒரு கோணத்தோட மின்விசை கோடுகள் இருந்தால் இந்த மீன்பாயம் ஈண்டியால் தரப்பட மாட்டாது. எவ்வாறு? அந்த அந்த செவ்வனோட ஆக்குற கோணம் தெரிந்தால் அந்த புலம் செவ்வனோட என்ன கோணத்தை ஆக்குதுண்டா அந்த செங்குத்து கூறு அந்த கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தான கூறு தான் அந்த மீன்புலத்தில் தாக்கத்தை செலுத்த போகுது, மீன் பாயத்தில் தாக்கத்தை செலுத்த போகுது. ஆகவே அந்த செங்குத்தான கூறு என்றதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்க போது. அடுத்ததாக இப்போ பாருங்கோ, இந்த கருதப்பட்ட பரப்புக்கு புலம் இந்த திசையில் இருக்கு. அந்த பரப்புக்கு செங்குத்தான பக்கத்தை எடுத்தால் செங்குத்தான பக்கத்தை எடுக்கல இந்த கோணம் தீட்டான்னு எடுக்கிற புலத்தோட தளத்துக்கான செவ்வனோடு அமைக்கிற கோணம் தீட்டாவாக இருந்தால் பரப்பு ஏயிற்கு இந்த கருதப்பட்ட பரப்பு ஏயிக்கு செங்குத்தாக தீட்டா கோணம் அமைத்து மீன்புலச்சரிவு காணப்படின் ஃபை சமன் இஏ அந்த செங்குத்தான புலக்கூறு என்ன இந்த திசையில் புலத்தோடு ஆக்கிற கோணம் இ காஸ்டீட்டான்னு வரப்போது. அதுதான் இந்த மீன்பாயத்துக்கு காரணமாக அமைய போகின்றது. ஆகவே இஏ காஸ்டீட்டாவால் தரப்படும். அவை மீன்பாயம் என்றது ஒரு எண்ணிக்கணியம், மீன்புலச்சரிவு காவிக்கணியம். இங்கே மீன்புலச்சரிவு என்பது கருதப்பட்ட பிறப்புக்கு செங்குத்தாக உள்ள புலத்தின் கூறு என்ற விடயம் நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். ஆகவே அதிலிருந்து என்ன ஃபையின் அலகு இந்த மீன்பாயத்தின் அலகு ஒரு பரப்பு சேருது, மீன்புலச்சரிவோடு பரப்பு சேருது. அந்த வகையில் நாங்கள் இந்த அலகுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே மீன்புலச்சரிவுக்கான அலகு தெரியும், அதோட ஒரு பரப்பு சேருது. ஆகவே அந்த பரப்பிலிருந்து எங்களுக்கான இந்த கோவை கிடைக்கின்றது. ஆகவே அடுத்ததாக அப்போ எப்போ மீன்பாயம் என்றது நாங்கள் வேற விலக்கணம் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இ இன்டு ஏ அல்லது இஏ காஸ்டீட்டா, இஏ காஸ்டீட்டா என்றது எங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த திசையில் ஈ ஆக இருந்தால் இது இ காஸ்டீட்டா, இந்த காஸ்டீட்டா இந்த கூறு. ஆகவே கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தான புலத்திற்கு கூறு தான் இ காஸ்டீட்டா. ஆகவே ஃபை சமன் இஏ காஸ்டீட்டாவால் தரப்படும். ஞாபகப்படுத்த வேண்டியது இஏ காஸ்டீட்டாவால் தரப்படும். இது ஒரு எண்ணெய்க்கரு. இந்த எண்ணெய்க்கரு வச்சு கொண்டு தான் மிச்சத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். ஆகவே இது ஒரு அழகான எண்ணெய்க்கரு. அதை நாங்கள் புரிஞ்சு வைக்க மீன்பாயம் என்றது ஒரு எண்ணிக்கணியம், மீன்புலச்சரிவு காவிக்கணியம். இங்கே மீன்புலச்சரிவின் தளத்துக்கு செங்குத்தான கூறுதான் எங்களுக்கு அவசியம். அதுதான் வரவிலக்கணம் சொல்லுது. அந்த வகையில் நாங்கள் இதை பெற்று வச்சு கொண்டுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ புள்ளி ஏற்றத்தால் ஆன மொத்த மீன்பாயத்தை பற்றி சிந்திப்போம். ஒரு புள்ளி ஏற்றத்தால் எவ்வாறு மொத்த மீன்பாயம் ஏன்னா ஆன மொத்த மீன்பாயம். அப்போ பாருங்க, இதில் தரப்பட்ட புள்ளியேற்றத்தை மையமாகவும் கருதப்பட்ட தூரம் ஒரு ஆர் தூரத்தை ஆரியாகவும் கொண்ட கோளப்பரப்பை கருதுவோம். அந்த கோளப்பரப்பை கருத போகிறோம். அந்த கரப்பை கருதைக்குள்ள கோளப்பிலிருந்து வெளிச்செல்லுகின்ற மொத்த செவ்வன் மீன்பாயம், நாங்கள் செவ்வன் மீன்பாயம் என்று சொல்ல மொத்த மீன்பாயம் எவ்வாறு அமைகிறது? ஃபை சமன் என்னென்னு பார்த்துட்டோம், இஏ. ஆகவே அந்த கருதப்பட்ட கோள ஒரு எண்ணுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் மொடல் எண். அப்போ அந்த கருதப்பட்ட கோள மேற்பரப்பின் மொத்த மேற்பரப்பளவு 4 πr வர்க்கம். ஆகவே ஃபை இ சமன் இ இன்டு 4 πr வர்க்கமாக அமைகின்றது. 4 π இ இன்டு 4 π. அப்போ இந்த கருதப்பட்ட கோளப்பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகள் அல்லது பாயக்கோடுகள் இ இன்டு 4 πr வர்க்கத்தால் தரப்படுகின்றது. மீன்பாயம். அப்போ இந்த கருத்து எங்களுக்கு நாங்கள் கூட இடத்துல சந்திக்க போகிறோம். ஆர் ஒரு புள்ளி ஏற்றத்தால் ஆர் தூரத்தை கொண்ட ஒரு கோளப்பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மொத்த செவ்வன் மீன்பாயம் ஃபை இ இன்டு 4 πr ஸ்கொயரால் தரப்படும்.
அடுத்ததாக நாங்கள் முக்கியமான விதி, இந்த புலத்திலேயே மீன் புலத்திலேயே நாங்கள் எக்ஸாம் வியூலேயோ நாங்கள் சந்திக்கிற மிக முக்கிய தேற்றம் கவுஸின் தேற்றம். இந்த கவுஸின் தேற்றம் என்ன சொல்லுது? இப்போ இந்த கவுஸின் தேற்றத்தை பற்றி கதைக்கிறது முதல் மீன் பாயத்தை பற்றி காய்ச்சிட்டோம். அப்போ மீன் பாயத்தை வச்சு கொண்டு தான் இந்த கவுஸின் தேற்றம் வரையறுக்கப்படுது. இந்த கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்தித்தான் நாங்கள் பல விடயங்களை பற்றி அறிய போகின்றோம். இதை வச்சு கொண்டு தான் மின்புலச்சரிவை காணப்போகின்றோம். ஆகவே இந்த கவுஸின் தேற்றம் என்றது என்ன என்றதை நாங்கள் வடிவாக ஏற்றங்களை சுற்றி வரையப்பட்ட மூடிய மேற்பரப்பு ஒன்றுக்கு செங்குத்தாக வெளிச்செல்லுகின்ற மொத்த செவ்வன் மீன் பாயம் தர எப்சிலோன் ஆனது அதனுள் அடைக்கப்பட்டுள்ள ஏற்றத்துக்கு சமனாகும். அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு சமன். அப்போ நாங்கள் சில வேளைகளில் இந்த எப்சிலோனை அங்காள கொண்டு எழுதுறது வழக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்தியாவில் எழுதுறது தான் சிறப்பானது. நாங்கள் இதான் விதி என்று எடுத்துக்கொள்கிறோம். மீன் பாயம் தர எப்சிலோன்றது வெற்றிடமாக இருந்து எப்சிலோன் நாட் என்று போட்டுக்கொள்ளுவோம். ஆகவே ஏற்றங்களை சுற்றி வரையப்பட்ட மூடிய மேற்பரப்பு ஒன்றுக்கு செங்குத்தாக வெளிச்செல்லுகின்ற மொத்த செவ்வன் மின்பாயம் தர எப்சிலோன் ஆனது அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு சமனாகும் என்ற கருத்து எங்களுக்கு. அதை அடைக்கப்பட்ட ஏற்றம் சிக்மா கியூ என்ற என்ன அர்த்தம்? அதுக்குள்ள மொத்த ஏற்றத்தின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை, அதான் சிக்மா கியூ. அப்போ எப்சிலோன் இன்டு 5 தான் சிக்மா கியூ. இதை கொண்டு தான் நாங்கள் கனவிடயங்களை அறிய போகிறோம். ஆகவே இன்று இவ்வளத்தோடு இந்த விடயத்தோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு இதுவரை பார்த்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டம் இதன் பயன்பாடுகள் என்ன, இதால் என்ன மாதிரி மின்புலச்சரிவை காண போகிறோம் என்றதெல்லாம் நாங்கள் அறிய போகணும். ஆகவே இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த இன்றைக்கு நாங்கள் தொடங்கின விடயத்தில் இப்போ நாங்கள் ரெண்டு முறை சந்தித்தோம். முதலாவது தொடங்கினோம் நாங்கள் ஆரம்பத்தில் ஏற்றங்களில் இருந்து தொடங்கி ஏற்றங்களால் என்றால் என்ன, அதில் தாக்குற விசை எவ்வாறு, அந்த ஏற்றத்தின் அடிப்படை கூலோமின் விதியை பற்றிய காய்ச்சம், கூலோமின் விதியிலிருந்து மின்புலச்சரிவு என்றால் என்ன, அந்த மின்புலச்சரிவு ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் மின் விசை, அதை எவ்வாறு பயன்படுத்துறது, அது ஒரு காவி கணியம் என்ற விடயத்தை பற்றி அறிந்த, அதன் மூலம் மின்விசை கோடுகளின் இயல்புகளை பற்றி அறிந்த, இந்த மின்விசை கோடுகள் கொண்டு நாங்கள் அதுகளை எவ்வாறு பயன்படுத்தலாம், இந்த மின்விசை கோடுகளை கொண்டு என்ன மாதிரி சிறு உதாரணங்கள் பார்த்தோம். அதன் பின்னர் அந்த மின்விசை கோடுகளை கொண்டு ஒரு ஏற்றப்பட்ட பொருளோ ஏற்றப்படாததோ அது நேரேற்றப்பட்டதா மறையேற்றப்பட்டதா என்ற உதாரணங்கள் மூலம் அறிந்த, அந்த ஏற்றங்களில் இருந்து அடுத்ததாக நாங்கள் மின்பாயம் என்ற ஒரு வரைவிலக்கணத்தை கொண்டு வந்தோம். மீன்பாயம், இந்த மீன்பாயம் என்றது என்ன, இந்த மீன்பாயத்துக்குரிய வரைவிலக்கணம் என்ன, மீன்பாயம் என்றது ஒரு எண்டிங் கணியம், மீன்புலச்செறிவு காவி கணியம், ரெண்டுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அறிந்த, இந்த மீன்பாயத்தின் தேவை என்ன என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்புலச்சரிவை பற்றி அறிய போகிறோம். என்ன பல இடங்களில் தட்டுக்கள், ஒரு சமாந்திர தட்டுக்கு இடையில் மின்புலச்சரிவு எவ்வாறு அமையும், அதே மாதிரி என்ன ஒரு ஏற்றப்பட்ட கோலை சுற்றி என்ன மாதிரி மின்புலச்சரிவு வரை இருக்கும் என்று பல விடயங்களை நாம் அறிய போகின்றோம். அதற்கு எவ்வாறு இந்த மீன்பாயம் என்ற கருத்தை நாங்கள் பயன்படுத்தலாம், அந்த மீன்பாயத்தின் மூலம் ஒரு தேற்றத்தை நாங்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்திகின்றோம். ஆகவே இதை நல்ல தெளிவாக அறிந்து கொண்டு அடுத்ததுக்கு நாங்கள் இதை நல்ல ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டு அடுத்ததுக்கு நாங்கள் இன்னொரு பாடப்பிறப்பில் இதன் அடுத்த கட்டமாக இதன் பயன்பாடுகள் எவ்வாறு என்பதை பற்றி அறிய போகின்றோம். ஆகவே இந்த பயன்பாடுகளை பற்றி அறிகிறதுக்கு திருப்பவும் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஒரு ஏற்றங்களை சுற்றி வரையப்பட்ட மூடிய மேற்பரப்பு ஒன்றுக்கு செங்குத்தாக
வெளிச்செல்லுகின்ற மொத்த மீன்பாயம் தர எப்சிலனானது அதனுள் அடைக்கப்பட்டுள்ள ஏற்றத்துக்கு சமனாகும் என்ற கருத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இதை நல்லாக ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் NAE சேனல் யூடியூப்பினூடாக தொடர்ந்து அவதானித்து நீங்கள் படித்த பாடப்பிறப்பை திரும்ப திரும்ப பெறுவதன் மூலம் அதை முற்றுமுழுதாக ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.